ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெரைட்டியான சாலட் ஆப்ஷன் ரொம்ப குட் சாய்ஸாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான சாலட்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாலட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சாலட் தாங்க. ஸ்வீட் கார்னா மோஸ்ட்லி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் வெயிட் லாஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஃபைபர் நிறையா இருக்கிறதுனாலிங்க நம்ம இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து பசி எடுக்காது. அதனால வேறு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவர் ஈட்டிங் ப்ராப்ளமே இதில் கிடையாதுங்க. ஸ்வீட் கார்ன் கூட கொஞ்சமாக முளைக்கட்டின பச்சைப்பயிர் வச்சுக்கும் போது கொஞ்சம் ப்ரோட்டீன் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது எல்லாத்தையும் டைரெக்டாக குக்கரில் போட்டு விசில் விடுறத விட இது மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பூ மாதிரி வந்துருங்க. நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள சாலட் சாப்பிடுவாங்கல்ல, அதில் உப்பு சப்பே இல்லாமல் ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ராவாக இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சாலட்ஸை செம்ம டேஸ்ட்டே ஈஸியாக மாற்ற முடியுங்க. வெரைட்டியாக நம்ம காய்கறிகள் அதே மாதிரி உள்ளே வந்து டிப்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். மாதிரி டேஸ்ட் நல்லா கொடுக்குற மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி உடம்ப குறைக்கிற மாதிரியே தோணாது. நம்ம டேஸ்டியாக சாப்பிட்டு ஜாலியாக வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ வேக வச்ச கார்ன், அப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு, அது கூட கேரட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், இது கூடயே வந்து கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ரெட் சட்னி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுலேயே வந்து உப்பு காரம் இந்த புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால ஜஸ்ட் இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும். இது சுடுதண்ணியில் வரமிளகாயை ஊற வச்சுட்டுங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸு, அப்புறம் உப்பு, சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரெட் சட்னி ரெடி ஆயிருங்க. இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சாலடுக்கு ரெட் சட்னி தான் செய்யணும்னு இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து சாட் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர் தூள் போட்டாலே சூப்பராக இருக்கும். டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சாலடை செஞ்சு பாருங்கள். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாங்க. அடுத்து என்ன சாலட்னு வாங்க பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் வச்சு தாங்க இந்த சாலட் செய்ய போகிறோம். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இந்த தேவையான அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. பெரிய பீஸ் கூட இந்த மாதிரி குட்டி பீஸ் சோயா சங்க்ஸாக இருந்தால் இந்த சாலட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா இது ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நம்ம சாலட் செய்ய போகிற பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி வாரத்தில் 2 வாட்டியாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணியெல்லாம் இது போல் நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு பால் ஊற்றி நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மயோனைஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஒன்று கிடச்சிருங்க. இந்த சட்னியை வந்து நீங்கள் நிறைய டிப் மாதிரி யூஸ் பண்ணலாம். சாண்ட்விச்சில் கூட யூஸ் பண்ணலாங்க. பன்னீர் மயோனைஸை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாங்க. அதனால இன்றைக்கி வந்து நான் சாலட்டுக்கு யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டே சாண்ட்விச்சுக்கு மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எக்லெஸ் மயோனைஸ் மாதிரியே இருக்கு இல்லைங்க. இதை நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா கூட யூஸ் பண்ணுவேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ் கூட வந்து பொடியாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம உள்ளே ஆட் பண்ணுற பொருள்லாம் இதுதான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. சாலட்ஸில் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம விருப்பம் தான். பட் காமனாக சிலது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இந்த கொத்தமல்லி இல்லை இதெல்லாம் வந்து காமனாக இருக்கும். அதுக்கு மேலே விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பொருளை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வெந்தயக்கீரையோட மைக்ரோக்ரீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. மைக்ரோக்ரீன்ஸ் எப்படி வளர்க்குறது நிறைய வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இது மாதிரி சாலட்ஸ்குள்ளே வந்து கொத்தமல்லியில் தூவுற மாதிரி தூவி சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிஜமாகவே நீங்கள் இப்போ செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் நான் ஏன் இந்தளவுக்கு ஹை பண்ணுறேனே புரியும். ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா மைக்ரோக்ரீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறது தான். எல்லா சாலட்குள்ளேயுமே இந்த மைக்ரோக்ரீன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்டியான சோயா சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த என்ன ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். சாலட் செய்யறதுக்கு நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு வெள்ளை சுண்டல் தாங்க எடுத்துக்கிறேன். எப்பவுமே சுண்டல் வந்து வேக வைக்கும்போது உள்ளே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுறேங்க. கலருமே பார்க்கறதுக்கு நல்லா மஞ்சளாக இருக்குமோ அது சாப்பிடும்போது சாலட் மாதிரி செய்யும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஜஸ்ட் வேக வச்சு 1 கப் அளவு கொண்டக்கடலை இது மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம வந்து கரெக்டாக மாங்காய் சீசன் இல்லைங்க, அதனால் மாங்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு கொய்யாப்பழம். பழம்னா பழமாக இருக்காதுங்க, லைட்டாக வந்து அரும்பழுப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். வெள்ளை சுண்டல் சாலட்டோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிற இந்த மாங்காயும் அப்புறம் இந்த கொய்யாப்பழம் தாங்க. ரெண்டும் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே காரத்துக்காக வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மாங்காய் புளிப்புக்கும் லைட்டாக கொய்யாப்பழத்தோட இனிப்புக்கும் கொண்டக்கடலை எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 1 கிராம் சாலட் சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் 160 கலோரி தாங்க. நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சாலட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
இந்த சாலடோட ஹீரோவே பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிறு தாங்க. தானியங்களை முழுசாக சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உடம்புனால ஈஸியாக வந்து நியூட்ரிஷனை வந்து எடுத்துக்க முடியும் அந்த தானியங்கள்லேருந்து. நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து சாலட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முளைக்கட்டின பயிர் வந்து அவ்வளோ டேஸ்ட் ஆயிருங்க. எப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து அப்படியே வேக வைக்காமல் ஸ்டீமில் தான் வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். பயிர் வேக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து உள்ளேயே வச்சிடறேங்க. அதுவுமே வந்து வந்துடட்டும். இது நல்லா 10 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த முளைக்கட்டின பச்சை பயிர் சாலட் வந்து என் பாப்பாவுக்குமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க. நான் 1.5 வயசுலேருந்தே கொடுத்துட்ருக்கிறேன். முழுசாக சாப்பிட்லினாலுமே நாங்கள் சாப்பிடும்போது கூட உட்காந்து கொஞ்சமாவது அவள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்ருப்பா. இப்போ வேக வச்ச பயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட என்னென்ன காம்பினேஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து சாலடோட டேஸ்ட்டே மாறப்போகுது. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தேங்காய், அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பெப்பர் தூளுங்க. அந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற இனிப்பு அதெல்லாம் சேர்ந்து உப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும். இது கூட கண்டிப்பாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சுவையான முளைக்கட்டின பயிர் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மாதுளம்பழம்லாம் இருக்குங்காட்டி இது கூட வெங்காயம்லாம் போட வேண்டாம், லெமன்லாம் போட வேண்டாம்னு நினச்சி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேங்க. அப்போதைக்கு இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதில் வெங்காயமும் லெமனும் புழிஞ்சுதான்னு கேட்டாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் உள்ளே மிக்ஸ் பண்ணுற பொருள் வந்து உங்கள் விருப்பம் தான். பட் தேங்காய் மாதுளம்பழம்லாம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. பாப்பா பாருங்கள் செய்யவே பாதி எடுத்து சாப்பிட்டு இருந்தா. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி சேலட்ஸு ஃப்ரூட் சேலட்ஸ்னு எல்லாமே கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி இது கூட கொஞ்சமாக வந்து வெங்காயமும் லெமனும் புழிஞ்சு கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாலட்னு பார்த்துடலாமாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதில் கொள்ளு வராமல் இருக்குமாங்க. ஓவர் நைட் ஊற வச்சு கொல்லுங்க. நல்லா இது ஊறி வந்துருச்சு. 2-3 தடவை தண்ணியெல்லாம் கழிஞ்சிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொள்ளுப்பருப்போட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர்னு எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. இதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயில் காலத்தில் இது சூடுன்னு முழுசாக அவாய்ட் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க. மாடரேட்டாக எதை எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு எதுவும் பண்ணாது. டைரெக்டாக அப்படி தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தனியாக போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போவுமே 4 விசில் விட்டதுக்கப்புறம் தான் நல்லா வெந்து வந்ததுங்க. கொள்ளுப்பருப்பில் சாலட் செய்கிற மாதிரியே வாரம் ஒருக்காவது கொள்ளுப்பருப்பில் சட்னியாட்ட ஆட்டிடுவாங்க. நான் இது கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இது நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொள்ளுப்பருப்பு அதிகமாக சாப்பிட்றது மூலமாக பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நல்லாவே குறையுதுங்க. நல்லா வந்து நம்ம பாடி வந்து லீன் ஆகிறது, அதாவது ரெகுலராக சாப்பிட்ருக்கிற பட்சத்தில் நல்லா தெரியும் நமக்கு. நீ சாலட் மிக்ஸ் பண்ணிடலாங்க. வேக வச்சுருக்கிற கொள்ளுப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக பெரிய வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. செரி டொமேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் வெள்ளரிக்காய், கேரட்டுன்னு உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே பெப்பர் தூள், உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியான கொள்ளு சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, டின்னருக்குன்னு எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் முழுசாக வந்து சாப்பாட்டுக்கே சப்ஸ்டியூட்டாக அதை எடுத்துக்கணும். இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்னால் இதே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன சாலட்னு வாங்க பார்க்கலாம். சாலட்ஸ்குள்ளே வெள்ளரிக்காய் ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சாலடோட ஹீரோவே வெள்ளரிக்காய் தாங்க. முழுசாகவே வெள்ளரிக்காய் தான் ஆட் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளை வந்து டீஹைட்ரேட்டாக ஆக விடாமல் நல்லாவே வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்குங்க. நான் இதுக்கு வந்து ஒரு ½ அளவுக்கு வந்து குக்கும்பர் எடுத்துருக்கிறேன். நல்லா பொடி பொடியாக இது போல் நறுக்கிக்கலாங்க. இது கூடவே வந்து தக்காளி. சம்மர் டைமில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகுங்க. நம்ம சாப்பாடாக இருந்தாலும் சரி, சாலடாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே வந்து சுண்டல், பயிர்னு அது மாதிரியே சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வந்து இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதை மட்டுமே போட்டு சாப்பிட்றதுங்க. டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம அன்றைக்கி வந்து ரொம்ப தண்ணி தான் கடிச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து தக்காளி, வெங்காயம். வெள்ளரிக்காய் சாலட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு மேரேஜில் சாப்பிட்ருக்குறேங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அதனால தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் உரிச்ச நடக்கடலைங்க, நல்லா வேக வச்சது தான். இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள், சாட் மசாலா. மெயின் கோர்ஸே வெள்ளரிக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணேங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ½ லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே ஃபேவரட். இதே காலத்தில் பேச பேச நாக்கு வறண்ட மாதிரியே ஆயிருங்க. ஆனால் இது மாதிரி வந்து நல்லா வாட்டரியான சாலட் சாப்பிடும்போது நல்லாவே வந்து அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா சாலட்ஸுமே ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அனல் தன் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.